இது வந்து பேப்பர் கூழ். பேப்பரை நல்லா ஊற வச்சு அதை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சேன். அதுக்கப்புறம் இது வெந்தயமும் ஊற வச்சு அரைச்சது. இந்த பேப்பரையும் மிக்சியில் போட்டு அரைச்சி அதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இது ஃபுல்லாகவே ஆர்கானிக்காக பண்ணணும் இந்த பேப்பர் கிளேன்ட்டு. ஃபெவிகால் எல்லாம் ஆட் பண்ணலை. அதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ், ஹாஃப் லெமன் ஜூஸு பிழிஞ்சு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதோட நம்ம கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரு இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டார்ச் பவுடர் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோட மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரலாம். இப்போ நான் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். இதை நல்லா பிசைய போகிறோம். இது இன்னும் கொஞ்சம் குழன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டார்ச் பவுடர் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஸ்டார்ச் பவுடர் ஆட் பண்ண போகிறேன். எந்த கவரை கட் பண்ணாலும் இது மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணாமல் இப்படி பாதியாக கட் பண்ணால் அது சின்ன சின்ன பிசுரெல்லாம் கீழே போய் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் ஆகாது. அதனால் இவ்வளோ கட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ப்ரொவிஷன்ஸோ பால் கவர் எது கட் பண்ணாலும் இப்படி கட் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் ஸ்டார்ச் பவுடரை ஆட் பண்ணிட்டேன். ஸோ அந்த கொஞ்சம் நமக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வரும். இதை ஒரு நல்லா இந்த சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கணும். இப்போ கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிட்டோம். இதோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் ஒரு 2 டீஸ்பூன்ஸ், கொஞ்சம் சாஃப்ட் டெக்ஸ்சர் வர்றதுக்காக மேலே கோட்டிங் வந்து நல்லாயிருக்கும். அதனால் 2 or 3 டீஸ்பூன்ஸ் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது நல்லா பிசைஞ்சிட்டேன். நல்லா எவ்வளோ தூரம் நல்லா பிசைகிறோமோ இப்போ கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. இப்போது நம்ம விநாயகர் சதுர்த்தி வருது. இந்த விநாயகர் சதுர்த்தி வரும்போது இந்த மாதிரி கிளேயில் பண்ணும்போது ஒன்று களிமண்ணில் பண்ணலாம், இல்லைன்னா நமக்கு களிமண் கிடைக்கல அப்படிங்கும்போது இந்த மாதிரி பேப்பர் கூழ். அதோடு பார்த்திங்கன்னா எல்லாமே இதில் ஆர்கானிக் மெட்டீரியல் தான். இந்த கிளே இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். எந்த பேப்பர் எதுவுமே இல்லை. அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பேப்பர்ஸ் இருந்தால் கூட நீங்கள் இப்படி எடுத்துருங்க. இது பாருங்கள், பிளாஸ்டிக்கு பார்த்திங்களா, எதுவும் ஒன்று மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி பிளாஸ்டிக்கெல்லாம் இதில் மசியாது. இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இது வந்து ஒரு 5-6 நாள் முன்னாடியே பண்ணிவிட்டு விநாயகர் பண்ணால் தான் இன்னும் காயறதுக்கே லேட் ஆகும். அதுக்காக தான் இது முன்னாடியே பண்ணது. ஸோ இப்போது கொஞ்சம் இது நல்லா காஞ்சாதான் இது நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் இப்போவே கொஞ்சமாக செஞ்சு ஒரு சின்ன விநாயகர் பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் நீங்களும் தான் பண்ணுங்கள். இது நீர்நிலைகளை கரைக்கும் போது எந்த பிரச்சனையும் இருக்காது. வாழ்க வளமுடன்.